2018 ட்ரஸ்டோடைய கணித அப்படிங்கிற அந்த போர்ஷன்ல இருக்கக்கூடிய 1ல இருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸோட ஆன்சருக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். கேள்வி எண் 1 பாருங்க. 2/7 பெருக்கல் 9/10 பிளஸ் 2/5 சமம் 2/7 பெருக்கல் 9/10 பிளஸ் 2/7 பெருக்கல் 2/5 என்ற கூற்றில் பயன்படுத்தப்பட்டுள்ள பெருக்கல் பண்பு. பாருங்க, நான் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் 2/7 வந்து இங்க பொதுவா இந்த 2 நம்பரும் கூட்டின பின்னாடி போயிட்டு நம்ம இங்க பெருக்கணும். அதுவே இப்ப இந்த பக்கம் சமத்துக்கு இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2/7ஆல 9/10 பெருக்கிக்கணும் இங்க. அதன் பின்னாடி 2/7ஆல இந்த 2/5 பெருக்கிக்கணும். பெருக்கினதுக்கு அப்புறம் போயிட்டு நம்ம கூட்டணும். சரி, அப்ப இது என்ன பண்பு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க 2யும் கூட்டிட்டு அப்புறம் போய் பெருக்கணும். ஓகே, இங்க வந்து பெருக்கலை பண்ணிட்டு அப்புறம் போய் கூட்டணும். ஸோ அதான் வித்தியாசம். அப்ப இது பாருங்களேன், இந்த 2/7 ஆனது என்ன ஆகுது? ஸோ இங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒட்டுக்கா செய்த அந்த செயல்முறை, அதாவது என்னது பிளஸ்ங்கிற செயல்முறை மேல பங்கிடுது. தட் மீன்ஸ் இந்த பிளஸ் அப்படிங்கிற செயல்பாட்டை என்ன பண்ணுது? தனித்தனியா பெருக்கன பின்பு, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டணும், கூட்டினதுக்கு அப்புறம் தான் பெருக்கணும்னு சொன்னேன். பட் இங்க பாத்தீங்கன்னா பெருக்கிட்டு அப்புறம் போய் கூட்டணும்னு சொன்னதுனால இது என்னது? தட் இஸ் கூட்டலின் மீது பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படிங்கிற பண்பை தான் இது வந்து சொல்லுது. அதாவது இது ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இப்ப நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து பி பிளஸ் சி அப்படிங்கிற நம்பரை கூட்டின பின்னாடி பெருக்கிறது அப்படிங்கிறது எதுக்கு சமமாகும்னா, ஏவ பி கூட பெருக்கிக்கணும், அடுத்தது ஏவ சி கூட பெருக்கிட்டு அதன் பின்னாடி வந்து கூட்டிக்கணும் அப்படிங்கிற செயல்முறைக்கு ஈக்குவல் ஆகுது. அதனால இது என்னது? நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய இந்த பங்கீட்டு பண்பு தான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 2 பாருங்க. 3 x சமம் 81 எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ பாருங்களேன். தட் இஸ் 3 x, அதாவது 3 அடுக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? 3 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னு சொல்லுவோம்? 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? இதே 3 அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 3 பெருக்கல் 3ன்னு சொல்லுவோம். சரிதானே? மொத்தத்தில் என்னது? 3 போல 2 டைம் போடுங்க, அதை வந்து பெருக்கணும் அப்படிங்கிறது தானே அதனுடைய அர்த்தம். ரைட்டு. அப்படி இந்த 3 அடுக்குல எக்ஸ் எத்தனை டைம் 3 போட்டு பெருக்குனா 81 கிடைக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. ரைட். நம்ம என்ன பண்ணலாம்? 81 எடுத்துட்டு 3ஆல நம்ம வந்து வகுத்து பார்த்துடலாம். சரி, அப்போ 3 2 6, மிச்சம் 21, 7 2 21. ரைட். அப்புறம் மறுபடியும் 3ஆல வகுத்து பாருங்க. 3 9 27, மறுபடியும் 3ஆல 3 3 9. ஓகே, அப் டு 1 வர்ற வரைக்கும் போட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை 3ஆல பெருக்கணும்? 1 2 3 4 3. இங்கே உங்களுக்கு தெரியும். தட் இஸ் 1 2 3 4 3 பெருக்குனா நமக்கு 81 கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் இங்கே 3 x அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் இந்த 81க்கு பதிலாக 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. ரைட். சரி, எத்தனை 3 பெருக்குனா வருது? 3 அடுக்குல 4. இது வந்து 3 அடுக்கு எக்ஸுக்கு சமம். அப்போ நல்லா பாருங்க. தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய 3ங்கிற அடிமான 2 சமமாக இருக்கு. அப்போ அதனுடைய அடுக்குகளும் சமமாக தானே இருக்க முடியும். ஏன்னா இங்கே சமக்குறியீடு இருக்குல்லவா, அதனால. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னவா இருந்திருக்கணும்? 4ஆக இருந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? எக்ஸ் சமம் 4. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 4 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கேள்வி எண் 3 பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது முழு கன எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 125, 36, 75, 100 இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 125 கடைசியில் எதில் முடியுது? 5ல் முடியுதா? அப்போ நம்ம 3ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்கலாம். 3ஆல் பாருங்கள். 3ஆல் 125 நீங்கள் வகுத்து பாருங்களேன். 4 3 12 வந்துடும். ஆனால் 5ங்கிறது என்ன ஆகும்? 1 3 3ன்னு போட்டு லாஸ்ட்டில் என்னன்னு கிடைக்கும்? 2 இப்படி புள்ளி வச்ச நம்பராக தான் நம்ம மாற்றணும். அதாவது தசம எண்ணாக மாற்றணும். அப்போ இது வேண்டாம். ஓகே, ரைட். அப்போ 125 3க்கு அப்புறம் இருக்கக்கூடியது என்ன? பகா எண் 5. அப்போ 5 வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 5 வச்சு பாருங்கள். தட் இஸ் I 2 10. 10ல் இங்கே மிச்சம் 2 இருக்கும். அப்போ 25. I 5 25. ரைட், போட்டாச்சு. மறுபடியும் என்னது? 5ஆல் தான் பண்ண முடியும். தட் இஸ் I 5 25. மறுபடியும் என்னது? 5ஆல் போட்டிங்கன்னா ஓரஞ்சு 5. ரைட். இப்போ பாருங்க, கன எண் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? கணம்னா என்ன? இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அதனுடைய தலையில், அதாவது அடுக்கில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கணும். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ தானே அர்த்தம்.
ஓகே ரைட். இப்போ இங்கே என்ன கிடைக்குது? தட் இஸ் 125 நம்ம பார்த்தோமா? 125 எப்படி எழுதுனாங்க? தட் இஸ் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5ன்னு எழுதலாம். தட் இஸ் 5 கன எண்ணாக நம்ம எழுதிட்டோம் இல்லையா? அப்போ 125ங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது 36 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 36 எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 ஏன்னா பகா எண்ணில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பகா எண் 2 போடுறீங்க. இப்போ ஓரன் 2 ஸோ மிச்சம் 16 கிடைக்குது. 16னா 8 2 16. ஓகே மறுபடியும் என்னது 2ஆல் எடுங்க. ஸோ 9 2 18. அடுத்தது பாருங்க 2ஆல் ஆகாது. அப்போ 3 எடுத்தீங்கன்னா 3 3 9. அப்போ மறுபடியும் 3 எடுத்தீங்கன்னா 1. இப்போ இது எப்படி கிடைக்குது பாருங்க? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3. பாருங்க இது கன எண்ணா என்னது? 3 எண்களும் ஒரே போல இருக்கணும், பெருக்கப்பட்டிருக்கணும். பட் இங்க பாருங்க 2 நம்பரா தானே பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப நிச்சயமா இது ஒரு முழு கன எண் அல்ல. நெக்ஸ்ட் இப்போ 75 ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 75 எடுத்துக்கோங்க. நீங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னது 5 அப்படிங்கிற அந்த பகா எண்ணை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி அப்போ 5 எடுக்கிறீங்க. அப்போ ஓரஞ்சு 5 அப்போ மிச்சம் 2 25 5 25. மறுபடியும் வந்து 5ஆல் பண்ணுங்களேன். ஸோ 3 5 அப்போ 3 போட்டிங்கன்னா ஓகே. இப்போ இது எப்படி எழுதுவீங்க? தட் இஸ் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 3. அப்போ இது கன எண் அல்ல. ஏன்னா இங்கே பாருங்கள். ஸோ 5 5 இன்னொரு டைம் 5 வந்திருந்தா சொல்லலாம். இங்கே அப்படி இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. ஓகே அடுத்தது 100. ஸோ 100ஐயும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 100க்கும் நீங்கள் 2ஆல் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். 100 ஃபஸ்ட்டு 2ஆல் போடுங்க. ஸோ என்னது 2 10 0க்கு அப்படியே போட்டுக்கலாம். ரைட். அப்போ மறுபடியும் 2ஆல் பண்ணுங்கள். ஸோ 25 2 50 தெரியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2ஆல் வராது, 3ஆலையும் வராது. அப்போ 5ஆல் எடுக்கிறீங்க. 5 25. ஸோ மிச்சம் ஓகே 1. இப்போ இது எப்படி எழுதுவோம்? தட் இஸ் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 ஜெராக்ஸஸாக வரல. அப்போ இதுவும் கன எண் அல்ல, அதாவது முழு கன எண் அல்ல. ஸோ நம்ம ஆகவே நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 125 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 4 பாருங்க. -x அடுக்கு 2 y அடுக்கு 3 என்ற உறுப்பின் அடுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுக்குன்னா என்னது? இப்போ a அப்படின்றதுனா அதனுடைய தலைமையில 4 இருந்துச்சுன்னா இதுதான் வந்து அடுக்குன்னு சொல்லுவோம். ஸோ 4ங்கிறது தான் இங்கே அடுக்கு. ஏனுடைய தலைமையில 4னா 4ங்கிறது அடுக்கு, இந்த ஏங்கிறது அடிமானம்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஒய்ன்னு இருக்கா? சரி அப்போ பாருங்க தட் இஸ் -x. அது மைனஸாக இருக்கட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லாதது. ஸோ இப்போ அடுக்கில் என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ 2. இங்கே ஒய்னுடைய அடுக்கில் என்ன இருக்கு? 3. ஓகே. ஸோ இப்போ உறுப்பினுடைய அடுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அந்த உறுப்பு இது ஃபுல்லாகவே சேர்த்து ஒரு உறுப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி ஒரு உறுப்பாக எடுத்துக்கும் போது அதனுடைய அடுக்கு என்னன்னா 2 3. இது ரெண்டுமே என்ன பண்ணணும்? கூட்டி நம்ம இதுதான் அதனுடைய விடையாக போடணும். அப்போ நம்மளுடைய இதனுடைய ஆன்சர் என்னது? 2யும் 3யும் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 5 கிடைக்குமா? அப்போ ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 5. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 5 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் 0.54 பெருக்கல் 0.54 மைனஸ் 0.46 பெருக்கல் 0.46 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். இந்த மாதிரியான கொஷின்ல நீங்க பாருங்க. இப்போ 0.54 பெருக்கல் 0.54னா இது அப்படியே டைரக்டா பெருக்கி போட்டு அதுக்கப்புறம் 0.46 பெருக்கல் 46 வந்து பெருக்கி அதுக்கப்புறம் வர ஆன்சரை வச்சு கழிச்செல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நாம் என்ன பண்ணலாம்? ஸோ இது இயற்கணித முற்றொருமையை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் முற்றொருமை அப்படிங்கும்போது நல்லா பாருங்களேன். ஸோ ஏ பெருக்கல் ஏ மைனஸ் பி பெருக்கல் பி. ஏன் இப்படி எழுதுறேன்? ஏன்னா இங்கே ஏக்கு பதிலாக ஸோ 0.54 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பிக்கு பதிலாக என்னது? 0.46 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்படி தான் இங்கே இருக்க கேள்வியில். ஸோ ஏ பெருக்கல் ஏ பி பெருக்கல் பி அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரி இப்போ அதான் பாருங்கள். 0.54 பெருக்கல் 0.54 மைனஸ் 0.46 பெருக்கல் 0.46 தானே? ரைட். இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோம்? தட் இஸ் இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டா? ரைட் தானே? சரி அப்போ இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு எழுதலாம் அல்லவா? ஸோ அதுதான் நான் இங்கே பயன்படுத்த போகிறேன். ஸோ இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் நம்ம இங்கே வந்து சொல்யூஷனே கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். இப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம்? தட் இஸ் 0.54. ஸோ நான் இங்கே போடுறேன். தட் இஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது எதை கொடுக்குது? தட் இஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி எத்தனை தருது? இப்போ அது அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே. ஸோ ஏக்கு பதிலாக 0.54 மைனஸ் பிக்கு பதிலாக 0.46. அதே போலவே ஸோ ஏ பிளஸ் பி ஸோ 0.54 ப்ளஸ் 0.46. ரைட். இப்போ என்ன பண்ணணும்? 54 46 கழிக்கணும். அவ்வளோதானே? சரி நான் இப்போ கழிக்கிறேன் பாருங்கள். தட் இஸ் 0.54லேருந்து 0.46 கழிங்க. ஸோ என்ன கிடைக்குது? ஸோ 14 6 போச்சுன்னா 8. அடுத்து 4 4 போச்சுன்னா 0. ஸோ 0.0. ஓகே. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலாம்?
ஸோ 0.08. அடுத்தது இப்போ அடுத்தது பாருங்க ரெண்டையும் கூட்டணும் அப்படிதானே 0.54 0.46 ரெண்டையுமே கூட்டுங்க. ஸோ 4 6 0 10 அப்போ 5 5 10 ஸோ 0 அடுத்தது மிச்சம் 1 அப்போ 1 ரைட்டு. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன வருது தட் இஸ் இதுக்கு பதிலாக நமக்கு வந்து 1 அது 1.0ங்கிறதும் 1ங்கிறதும் 1 தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிடைக்குது இல்லையா 1.0ங்கிறதும் 1ங்கிறதும் 1 தான். ஓகே இது ரெண்டையும் என்ன பண்ணணும் ஸோ பெருக்கணும். இங்கே பெருக்கினா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ 0.08. சரி இந்த மாதிரியான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா அதுதான். ஸோ 0.08 அப்படிங்கிறது இதனுடைய விடையாக இருக்கிறது. ஸோ இந்த ஆன்சர்லாம் எடுத்துடாதீங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஸோ a² - b² மாதிரி இல்லை a - b த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதனால இதை போட்டுறாதீங்க, இது கிடையாது. ஸோ இது வந்து ஹோல் ஸ்கொயர்டும் வராது, ஸோ இதுவும் வராது. அப்போ 8ம் கிடைக்கல. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய 0.08 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஒரு எண்ணின் 3ல் ஒரு பங்கின் 2ல் ஒரு பங்கின் 5ன் ஒரு பங்கு 15 எனில் அவ்வெண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி இப்போ நம்ம என்ன கொஷின் படி ஒரு எண்ணின் அந்த ஒரு எண்ணுங்கிறது என்னன்னு தெரியாது. அதனால நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸின் 3ல் ஒரு பங்கின் அப்படிங்கிறாங்க. அப்போ 3ல் ஒரு பங்கு ரைட்டு. அடுத்தது அப்போ எக்ஸில் தானே எக்ஸின் அதாவது இந்த எண்ணின் அப்படிங்கும்போது எக்ஸின் அப்படிங்கும்போது நம்ம பெருக்கிக்குவோம். அப்போ எக்ஸில் 3ல் ஒரு பங்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க 2ல் ஒரு பங்கின் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க 2ல் ஒரு பங்கா. அப்ப அதையும் பெருக்கிக்கணும். அடுத்தது என்னது 5ன் ஒரு பங்கு அப்படிங்கிறாங்க. அப்ப 5ல் ஒரு பங்கு. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா 15 அப்படின்னு அவங்க கொடுத்துறாங்க. அப்போ சமம் 15. சரி அப்போ நீங்க இப்போ போடுங்க. தட் இஸ் இதில் நமக்கு என்ன வேணும் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டானா அதுதானே அவ்வெண். எஸ் அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய வகுத்தல் எல்லாம் என்ன ஆகுது அந்த பக்கம் போச்சுன்னா ஸோ பெருக்கலாம் மாறுது. ஓகே ரைட். அப்போ என்ன பாருங்க தட் இஸ் எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ 15 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 5 ரைட். இப்போ என்ன பண்ணலாம் ஸோ பெருக்கலாம். ஸோ பாருங்க 2ஐயும் 5ஐயும் பெருக்குங்க என்ன கிடைக்கும் ஸோ 10ன்னு கிடைக்கும். ஓகே 10ஐயும் 3ஐயும் பெருக்குங்க ஸோ 10 30. ஓகே இப்போ 30ஐயும் அடுத்தது 15ஐயும் பெருக்குங்க. ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ 30 பெருக்கல் 15 ரைட் 0 5 15 ஒரு 0 0 ஒரு 3 அப்போ என்ன கிடைக்குது நமக்கு 450. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய 450 இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 7 பாருங்க. சுவாதி ஒரு நாளுக்கு 4 மணி நேரம் வேலை செய்து 5 சேலைகளுக்கு 18 நாட்களில் எம்ப்ராய்டரி வேலை செய்து முடிப்பார். அவர் 10 சேலைகள் எம்ப்ராய்டரி செய்வதற்கு நாள்தோறும் 6 மணி நேரம் வேலை செய்வதால் எத்தனை நாட்களில் வேலை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை நாட்கள்ல அவங்க சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ரைட். அப்போ இங்கே என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சுவாதி ஒரு நாளுக்கு 4 மணி நேரம். அப்போ எத்தனை மணி நேரம் ஸோ மணி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ எவ்வளோ ஸோ 4 மணி நேரம் ரைட்டு. ஸோ எத்தனை சேலைகளுக்கு ஸோ 5 சேலைகளுக்கு. அடுத்த கான்செப்ட் சேலை தானே. அப்போ சேலை வந்து என்னன்னா 5. நெக்ஸ்ட் எத்தனை நாட்கள் நாட்கள்ங்கிற கான்செப்ட்ல எவ்வளோ வருது 18. ஸோ இப்போ நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். சரி நாட்கள் வந்து எவ்வளவு 18 போட்டாச்சு ரைட். இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன தந்திருக்காங்க தட் இஸ் அவர் 10 சேலைகள் அப்படிங்கிறாங்க. அப்போ சேலை பார்த்தீங்கன்னா 10 அதிகமாகுது ரைட்டு. அப்படி எம்ப்ராய்டரி செய்வதற்கு நாள்தோறும் 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்களாம். அப்போ 6 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை நாட்களில் முடிப்பார் அதாவது எத்தனை நாட்கள் அப்படிங்கும்போது இதுதான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ரைட்டு. அப்போ பாருங்க ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து தனித்தனியாக கம்பேர் பண்ணலாம். சரி ரைட்டு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் எக்ஸுங்கிறது என்னன்னு வேணும் ரைட்டு. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மணியையும் இந்த நாட்களையும் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் வேணும். அப்போ நம்ம ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மணியையும் நாட்களையும் கம்பேர் பண்ணலாம். மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அடுத்து சேலையும் நாட்களையும் கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் மணியையும் நாட்களையும் கம்பேர் பண்ணுறேன் ரைட். இப்போ பாருங்க என்ன கிடைக்குது தட் இஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 4 மணி நேரத்துலேருந்து என்னது 6 மணி நேரமாக அதிகரிக்கிறோம். சரி அப்போ அதிகரிக்கும் பொழுது அப்போ நாட்கள் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன்னா நம்ம தான் டைம் அதிகப்படுத்துகிறோம். அதிகமாக ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக முடிச்சிருவோம். அப்போ நாட்கள் வந்து குறையுது. அப்போ இது என்னது எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படிங்கும்போது ஸோ இருக்கக்கூடிய அதை அப்படியே நீங்கள் 4/6 அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. தட் இஸ் எக்ஸ் சமம் 4/6ன்னு போட்டுக்கோங்க ரைட்டு பெருக்கல். அடுத்தது பாருங்க அடுத்த கான்செப்ட் என்னது தட் இஸ் சேலையா 5 சேலையிலிருந்து 10 சேலையாக உயருது. ஆமாம் நான் இப்போ 5 சேலை எம்ப்ராய்டரி போடணும்னு நினைக்கும் போது 10 சேலையாக அது இருக்கும்போது அதிகப்படுத்துது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாட்களும் என்ன ஆகும் அதிகரிக்க தான் செய்யும். அப்போ இது நேர்மாறல். ஓகே நேர்மாறல் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ஸோ இங்கே இருக்கிறத தலைகீழியாக எழுதிக்கலாம். அப்போ 10/5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க
ரைட்டு. இப்போ அந்த நாட்கள் இருக்கிறத அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. தட் இஸ் 18ங்கிறது அப்படி போட்டுக்கோங்க. ரைட். இப்போ நம்ம அடிச்சு போட்டு பார்க்கலாமா? சரி. பாருங்க 6. ஸோ 6 3 18. ரைட். அடுத்தது பாருங்க 1 5 2 5 10. ஓகே. இப்போ பெருக்குங்க. தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 பெருக்கல் 2 பெருக்கல் 3. அப்போ பாருங்க 4 2 8 8 3 24. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 24 நாட்கள். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 24 நாட்கள் தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 8. ஒரு வீட்டின் விலை ரூபாய் 15 லட்சம் அதிலிருந்து 12 லட்சமாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ரைட்டு. இப்போ என்னன்னா ஸோ 15 லட்சங்கிறது இப்போ நம்ம அந்த வீடை வாங்குறோம். வாங்கினதுக்கப்புறம் 12 லட்சத்துக்கு தான் நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அது என்னது? ஸோ நம்மளுக்கு நட்டம் ஏற்படுது. ஸோ நான் அதான் இங்கே எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் இங்கே வந்து இது வாங்கிய விலை அல்லது அடக்க விலைன்னு சொல்லுவோம். அதே வந்து 12 லட்சங்கிறது தட் இஸ் விற்பனை விலை அப்படின்போம். ரைட். இப்போ நம்ம ஸோ நட்டம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? தட் இஸ் நம்ம அதிகமாக வாங்கினோம், 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். தட் இஸ் அடக்க விலை அல்லது வாங்கிய விலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் வந்து என்ன பண்ணணும்? தட் இஸ் மைனஸ் கேள்வி எண் 8 பாருங்க. ஒரு வீட்டின் விலை ரூபாய் 15 லட்சத்திலிருந்து ரூபாய் 12 லட்சமாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்மள அந்த வீட்டை நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், தட் இஸ் அதை வந்து அடக்க விலைன்னு சொல்லுவோமா? ஓகே. அடக்க விலை அல்லது வாங்கிய விலை என்னது? ஸோ 15 லட்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது என்னது? தட் இஸ் விற்பனை விலை தானே. விற்பனை விலை என்னது? தட் இஸ் 12 லட்சமா? சரி, அது ரெண்டையும் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ என்னது நம்மளுக்கு? இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது 12 லட்சமா நம்ம வந்து கம்மியாயிட்டு விற்றுருக்கோம். அப்போ வந்து நம்மளுக்கு என்னது? நட்டம் தான் ஏற்பட்டுருக்கு. அப்போ நம்ம ரெண்டையுமே கழிச்சோன்னா நமக்கு நட்டம் தானே வரும். எஸ். அப்போ வந்து நட்டம்ங்கிறது என்ன? ஸோ அப்போ 15லேருந்து ஸோ 12 லட்சத்தை கழிங்க. என்ன கிடைக்கும்? ஸோ 3 லட்சம். ஓகே. ஸோ 3 லட்சங்கிறது நம்மளுடைய நட்ட ரூபாய். எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ரூபாய். ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு குறைந்த சதவீதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதே நம்ம வந்து 12 லட்சத்துக்கு வாங்கி 15 லட்சத்துக்கு விற்றுருந்தா லாப சதவீதம் கிடைச்சிருக்கும். பட் இங்கே வந்து நட்டம் இருக்கிறதுனால ஸோ நட்ட சதவீதம். ஸோ நட்ட சதவீதம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்போம்? தட் இஸ் நட்ட சதவீதம் அப்படிங்கிறது என்னது? ஸோ நட்டம் வந்து எவ்வளோ ரூபாயோ அதில் நம்ம என்னது? எப்போவுமே அடக்க விலைக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஈவன் நம்மளுக்கு லாப சதவீதமாக இருந்தாலும் அதை நம்ம அடக்க விலையில தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பெருக்கல் 100ன்னு போடுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? நட்டம் எவ்வளோ? ஸோ 3 லட்சமா? சரி. அப்போ 3 லட்சம் போட்டுக்கோங்க. ரைட்டு. அதன் பின்ன என்னது? 100 போட்டுக்கோங்க. அதன் பின்ன டிவைட் பை அடக்க விலை எவ்வளோ? தட் இஸ் 15 லட்சமா? சரி. அப்போ அதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரைட். இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போச்சு, இந்த ஜீரோக்கு ஜீரோ, ஜீரோக்கு ஜீரோ. ஓகே. அதே போல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போச்சு, அடுத்தது இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ போயிடுச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 1 3 3. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 3 15. ரைட். இப்போ 5க்கும் இந்த 100க்கும் பாருங்கள். ஸோ 1 5 5. ஸோ 25 100 தானே. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 20% தான் நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஸோ குறைந்த சதவீதமாக, அதான் நட்ட சதவீதமாக இருக்குது. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 20%. இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 9. ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் நீர் நிரம்பியுள்ள அத்தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்தது. இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ரைட். இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தட் இஸ் 15 நிமிடங்கள்ல வந்து ஒரு தொட்டியை வந்து அந்த குழாய் நிரப்பும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வேலையை 15 நிமிடங்கள்ல அந்த ஒரு வேலையை வந்து என்ன பண்ணும்? ஸோ தட் மீன்ஸ் தொட்டியை வந்து நிரப்பும். அதை வந்து நம்ம இப்படி எழுதலாம். ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னா அதே இன்னொரு குழாய் கீழே, அதாவது தொட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய குழாய் வழியாக என்னது? அந்த தண்ணியானது லீக் போயிட்டே இருக்குது, வெளியில் போயிட்டே இருக்கு. அப்போ என்னது? 20 நிமிடங்கள்ல வந்து காலி செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்போ 20 நிமிடங்கள்ல அந்த வேலை நடக்குது. அப்போ அந்த ஒரு வேலை நடக்குதுன்னா 1ன்னு போட்டுறீங்க. ரைட். இப்போ இது என்ன பண்ணுறாங்க? ஸோ ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்தது. இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்படுகிறது. அப்போ திறந்து விடப்படுகிறதுனா இது +1/15 ஆகும். இது வந்து என்னது? மைனஸ். ஏன்னா வந்து காலியாயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ்ங்கிற அந்த குறியீடு நம்ம போடணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல நிரப்புச்சுன்னா தட் இஸ் இது வந்து ஸோ அந்த குழாய் வந்து என்ன பண்ணுதுன்னு ஸோ தொட்டியை நப்புது. அதே இது பார்த்தீங்கன்னா அந்த குழாயை வந்து என்ன பண்ணுது? அந்த ட்ரைன் பண்ணுது. தட் இஸ் அதை லீக் பண்ணுது. அப்போ இது மைனஸ் அப்படிங்கிற சிம்பிளை தான் நம்ம வந்து போடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரைட்டு. அப்போ நம்மளுக்கு ஸோ நம்ம இப்போ பாருங்க 15 20 இருக்கா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ 15 20 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க.
தட் இஸ் 5 எடுங்க. ஸோ 3 5 4 5 20. அடுத்தது 3 எடுத்தீங்கன்னா ஸோ 1 3 3 ஸோ 4 அப்படியே வரும். அப்போ 4 எடுத்தீங்கன்னா ஸோ 1 1 ரைட். அப்போ நம்மளுக்கு இதுக்கான எல்சிஎம் என்னது? சரி, அப்போ இந்த 15க்கு 20க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். தட் இஸ் 15 போட்டுக்கோங்க. அடுத்தது 20. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸோ ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 5 போட்டுக்கிட்டாச்சு. ஸோ 5 3 15 ஸோ 5 4 20. மறுபடியும் இப்போ என்ன வந்து 3ஆவது வாய்ப்பாடு எடுக்கிறோம். 3ஆவது வாய்ப்பாடு எடுத்திங்கன்னா 1 3 3 ஸோ 4 அப்படியே வரும். அப்போ மிச்சம் இருக்கிறது 4 தான். அப்போ 4ஆவது வாய்ப்பாடு. ஸோ அப்போ 1 1 அப்புறம் 1 போட்டாச்சு. அப்போ நம்மளுக்கு இதுக்கான எல்சிஎம் அதாவது மீசியமாக என்னது? 5 பெருக்கல் 3 பெருக்கல் 4. சரி, 5 20 20 3 60. அப்போ 60 போட்டாச்சு. ஓகே ரைட்டு. அப்போ நம்மளுக்கு என்னது? ஸோ இங்கே வந்து எதால் பெருக்குனா 60 வரும்? தட் இஸ் இப்போ இங்கே 5 3 15 இருக்குது. அப்போ 4ஆல் பெருக்குனா தானே? அப்போ இங்கே 4ஆல் பெருக்குனிங்கன்னா இங்கேயும் 4ஆல் தானே பெருக்கணும். ஓகே, அப்போ நான் இப்போ பொதுவான வகுத்தல் போட்டுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் 60 போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ இங்கே 60ன்னு வந்துடும். 15 4 60 வந்துடும். அப்போ இங்கே ஒரு நாள் 4 மைனஸ் இப்போ 20. இப்போ பாருங்கள் 5 நாள் 20னா மிச்சம் எவ்வளோ? 3ஆல் பெருக்கணும் தானே? அப்போ 3ஆல் பெருக்குங்க. அப்போ 20 3 60. அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும் தானே? அப்போ -3. அப்போ 4 -3 60. அப்போ 1 60. தட் இஸ் அப்போ 60 நிமிடங்களில் நம்மளுக்கு என்னது? ஒரு தொட்டியை வந்து என்ன பண்ணுது? நிரம்புது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 60 நிமிடங்கள்னா என்னது நமக்கு தெரியும்? தட் இஸ் 60 நிமிடங்களில் ஒரு தொட்டி வந்து நிரம்புதுங்கிறது தானே இந்த இடம் சொல்லுது. அப்போ 60 நிமிடங்கள்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? தட் இஸ் 1 மணி நேரம் தானே? அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 மணி அப்படிங்கிற அந்த ஆன்சர் தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 10 அரை வட்டத்தின் மைய கோணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது இங்கே போட்டிருக்கேன் இல்லையா? இதுதான் அரை வட்டம் தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் என்னது? மையம். சரி, அப்போ மையத்தில் ஏற்படக்கூடிய கோணத்தை தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவு என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். இது நேர்கோடு தானே? நேர்கோடு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டிகிரி இருக்கும்? தட் இஸ் 180 டிகிரி தானே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 180 டிகிரி. இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 11 பல கோணத்தின் பக்கங்களும் கோணங்களும் சமமாக இருப்பின் அது ஒரு அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் குவிந்த பலகோணமா, குழிவு பலகோணமா, ஒழுங்கற்ற பலகோணமா அல்லது ஒழுங்கு பலகோணமான்னு சொல்லி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சதுரம் எடுத்துட்டோம்னா இது ஒரு பலகோணம் தான், அதுவும் ஒழுங்கு பலகோணம். ஏன்னா இங்கே பாருங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கம் இந்த 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ சமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 4 ஆங்கிள்ஸ் 90 டிகிரி 90 டிகிரின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஸோ ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம ஒழுங்கு பலகோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 இருக்கக்கூடிய ஒழுங்கு பலகோணம். இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 12 கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? சுற்றளவு. அப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கேருந்து இப்படி வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்து நின்றுனா சந்தன சுற்றி வர அளவு சுற்றளவுன்னு சொல்லுவோம். சரி, அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. பாருங்கள் இங்கே 4 4 + 4 8 ஆச்சா? ஓகே, இல்லைனா நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 டைம் 4 அப்படின்னு அர்த்தம். அப்போ 8னா இங்கே எவ்வளோ? 32. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய இந்த 32 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கேள்வி எண் 13 22 25 21 22 29 25 34 37 30 22 29 என்ற விவரத்தின் முகடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அப்போ இந்த முகடுனா என்னன்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த மதிப்பை தான் நம்ம முகடு அப்படின்போம். சரி, அப்படி என்ன திரும்ப திரும்ப வந்திருக்குது நம்ம பார்க்கலாம் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 22 எத்தனை டைம் வந்திருக்கு பாருங்க. ஸோ ஒரு டைமு 2 டைமு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 3 டைம். அப்போ மொத்தம் 3 டைம் வந்திருக்கு. சரி, எத்தனை தடவை அப்படின்ட்டு ஸோ கவுண்டிங் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது 25ங்கிறது எத்தனை டைம் வருதுன்னு பாருங்க. ஸோ 25 போட்டுக்கோங்க. ஸோ ஒரு டைமு அடுத்தது இன்னொரு டைம் இங்கே இருக்குது. சரி 2. அப்போ மொத்தம் 2 டைம் இருக்குது. நெக்ஸ்ட் அப்புறம் 21 பாருங்கள். ஸோ 21 பாருங்கள் எத்தனை டைம் வருது பாருங்கள். ஒரு டைமு அடுத்தது இல்லை, அப்போ ஒரே ஒரு டைம் தான். நெக்ஸ்ட் இப்போ 29 பார்க்கலாமா? 29ங்கிறது எத்தனை டைம் பாருங்கள். தட் இஸ் இங்கே ஒரு டைமு அப்புறம் இங்கே ஒரு டைமு, அப்போ 2 டைம் வந்துடுச்சு. அடுத்தது பாருங்கள். ஸோ 34ங்கிற இந்த தான். சரி, அப்போ 34 எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள். சரி பாருங்கள், ஒரு டைம் தான் வந்திருக்கு. அடுத்தது 37 கூட ஒரு டைம் தான். அடுத்தது 30 கூட ஒரு டைம் தான். ஸோ அப்போ எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதில் அதிகபட்சமாக வந்திருக்கிறது எது? ஸோ இந்த 22 அப்படிங்கிறது தான் 3 டைம் வந்திருக்குது. எனவே நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 22 இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது.
கேள்வி எண் 14 70 71 70 68 67 69 70 என்ற விவரத்தின் இடைநிலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடைநிலைன்னா என்னது? மீடியன், அதாவது நடுவில் நிற்கிறது யாரு அப்படிங்கிறதான கேள்வி. ரைட், இந்த மாதிரிலாம் அதாவது தொகுக்கப்படாத விவரமாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கமா கமா போட்டு நிறைய நம்பர்ஸை கொடுத்து அதனுடைய இடைநிலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணோம், இப்போ நம்ம வந்து ஒரு ஹைட் வைஸ் நிற்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஹைட் வைஸ் அதை ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சென்டரில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதுதானே இடைநிலை. சரி, அதையும் இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ தட் இஸ் 70 70 70 3 டைம் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் பாருங்க. ஸோ 71க்கு முன்னாடியும் இருக்குது பாருங்க. 68க்கு முன்னாடி 67 இருக்கு. அப்போ 67 தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர். அப்போ 67, அதுக்கப்புறம் 68. சரி, 67 போட்டாச்சு, அடுத்தது 68 போட்டாச்சு, அடுத்தது 69 போட்டுருங்க. 69 போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்னது? 70 70 70. சரி, அப்போ 3 நம்பர் 70 70 70ன்னு 3 நம்பர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது? 71. ஸோ அப்போ 71 போட்டுக்கோங்க. அப்போ மொத்தம் எல்லா நம்பரும் நம்ம இப்போ என்ட்ரி பண்ணிட்டோம். ரைட், இப்போ நம்ம வந்து நடுவில் நிற்கிறது யார் அப்படிங்கிற பொசிஷன் தானே பார்க்கணும். பாருங்க. ஸோ இதில் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட்லேருந்து 3 நம்பரை வந்து ஒதுக்கிடுங்க. ஸோ இது தனியாக இப்படி ஒதுக்கிடுங்க. அதே போல் லாஸ்ட் 3 நம்பரும் ஒதுக்குங்க. அப்போ சென்டரில் நிற்கிறது யார்? 70 தானே. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 70 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கேள்வி எண் 15 1 மைனஸ் 1/2 பிளஸ் 3/4 மைனஸ் 1/4 சமம் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இங்கே பாருங்க. ஸோ 1லேருந்து அரை கழிக்குது. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஸோ 1ல் அரை போச்சுன்னா ஸோ அரை. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, 3/4லேருந்து 1/4 போகுது. அப்போ 3/4லேருந்து 1/4 போனாலும் என்னது? நம்மளுக்கு அரை. சரி, இது ரெண்டும் என்ன பண்ணணும்? ஸோ கூட்டணும், அவ்வளோதானே. ஸோ ஜஸ்ட் கூட்டுங்க. அப்போ அரையும் கூட்டிங்கன்னா என்னன்னு கிடைக்கும் நமக்கு? ஸோ 1. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 1ன்னு போடலாம். இல்லை நம்ம ஆஸ் யூஷுவல் படி தான் பண்ணணும் அப்படின்னா ஸோ பாருங்கள், தட் இஸ் 1 மைனஸ் 1/2 கூட்டல் அப்போ 3/4 மைனஸ் 1/4. ரைட், இப்போ பாருங்கள் இதில் எல்சிஎம் எடுங்க. சரி, எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 2 அப்படின்னு வரணும். அப்போ நம்ம எதால் பெருக்கணும்? இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போ 1 2ஆல் பெருக்கணும். அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும் தானே. அப்போது ஸோ பொதுவாக என்ன பண்ணலாம்? ஸோ 2ன்னு போட்டு இங்கே 2 மைனஸ் 1. ஓகே, அதுக்கப்புறம் என்னது? ப்ளஸ். இப்போ இங்கே பொதுவாக 4 இருக்குது. அதாவது என்னுடைய மீசியமாக 4 எடுத்தாச்சு. இப்போ மேலே 3 மைனஸ் 1. ரெடி. இப்போ இங்கே பாருங்கள், 2ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 1/2. இங்கே 3ல் 1 போச்சுன்னா ஸோ 2/4. சரி, அப்போ இதை பாருங்கள். ஸோ 2 ஸோ 2 4ன்னு போடலாம் இல்லையா. அப்போ அரையும் கூட்டுங்களாம். என்ன கிடைக்கிது? தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்படி தானே. சரி, அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இந்த 1 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. சரி, 16வது கேள்வி பாருங்க. தட் இஸ் ஏனுடைய அடுக்கு 0 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஏ அப்படிங்கிறது மாறி. ஆமாம், மாறினுடைய அடுக்கில் எப்போவுமே 0 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இதுக்கான விடை என்னது? ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 1 தான். இதுதான் எப்போவுமே. இப்போ சம்டைம்ஸ் இப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2னுடைய அடுக்கு 0 என்னன்னு கேட்டாங்கனாலும் 1 தான். இதே வந்து 1000னுடைய அடுக்கில் 0 அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது 1 தான். அடுத்தது ஸோ இதே மைனஸ் 1000னுடைய அடுக்கில் 0ன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் என்ன தான்? நம்மளுக்கு 1 தான். ஸோ அதை நம்ம பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 1 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 17 பாருங்க. 78ன் வர்க்கத்தின் 1ஆம் இலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வர்க்கம்னா என்னன்னு தெரியணும். அப்போ 78ங்கிற நம்பரோட வர்க்கம் அப்படிங்கிறாங்க. சரி, வர்க்கம்னா என்ன? ஸோ ஏதோ ஒரு நம்பரினுடைய அடுக்கில் 2 இருக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 78. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ 78யும் 2 டைம் பெருக்கணும். சரி, அப்போ 8யும் பெருக்கினா நம்மளுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 8 8 64ன்னு வரும். அதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் இப்படி நம்ம போடுவோம். போட்டு அப்புறம் கடைசியாக கூட்டுவோம். அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அவங்க கேட்டது ஃபர்ஸ்ட் இலக்கம் 1ஆம் இலக்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஆன்சரில் இங்கே 4 தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 4 தான் நம்மளுடைய விடை. ஸோ கேள்வி எண் 18 பாருங்க. தட் இஸ் சரியான விடையால் பூர்த்தி செய் அப்படின்னு சொல்லிட்டு 1 3 6 10 டேஷ் டேஷ் டேஷ்னு 3 டேஷ் கொடுத்து ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போது நம்மளுக்கு என்ன தெரியுது பாருங்கள். தட் இஸ் இங்கே 1லேருந்து 3 வரணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? தட் இஸ் 2ஆல் கூட்டியிருப்பாங்க. அடுத்தது 3லேருந்து 6னா ஸோ 3 கூட்டியிருப்பாங்க. அடுத்தது 6லேருந்து 10னா ஸோ இப்போ 4ஆல் கூட்டியிருப்பாங்க. அப்போ இதில் ஒரு பேட்டர்ன் தெரியுதா பாருங்கள். தட் இஸ் ஃபஸ்ட்டு 2 அப்புறம் 3 அப்புறம் 4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அடுத்த நம்பர் இங்கே என்ன வரணும்? தட் இஸ் 5ஆல் கூட்டணும். சரி, அப்படி தானே. அப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். தட் இஸ் இந்த இடம் என்ன இருக்கணும்? 10 கூட்டல் 5ன்னு இருக்கும். அப்போ 15. அடுத்தது ஸோ இப்போ மறுபடியும் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம இங்கே பண்ணுறதுக்கு +5 பண்ணோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கணும்? தட் இஸ் +6 தானே கிடைக்கணும்.
ஆமாம். அப்போ நம்மளுக்கு 15 கூட 6 கூட்டணும். அப்போ 15 போட்டுக்கோங்க, 6 கூட்டுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன 21ன்னு கிடைக்கணும். அப்போ இந்த இடம் 21. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா +7 அப்படின்னு தானே வரணும். அப்போ 21 கூட 7 கூட்டுங்க. அப்போ 28. அப்போ நம்மளுடைய ஆன்சர் இங்கே 28ன்னு வரணும். அப்போ நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸோ 15, 21, 28 இந்த மாதிரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 15, 21, 28 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 19 x plus y the whole squared plus x minus y the whole squared சமம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கு. ஸோ இது டேரெக்டாக ஆன்சரே இருக்குது நம்மளுக்கு. ஸோ முற்றுரிமைகளை கூட்டினா என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 2x² plus 2y². இல்லை நம்ம போட்டு பார்த்து தான் தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் x plus y the whole squaredக்கு பதிலாக என்னென்னு எழுதலாம், தட் இஸ் x² plus y² plus 2 into x into yன்னு எழுதுவோம். அடுத்தது பாருங்க x minus y the whole squared தானே, அதுக்கு பதிலாக போடுங்க x minus y the whole squared சமம் x² plus y² minus 2 into x into y. ரைட், இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஜஸ்ட் கூட்டத்தானே செய்யணும். ஓகே, அப்போ கூட்டுங்க. டேரெக்டாக கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள், தட் இஸ் கீழே போடுறேன். ஸோ x² plus x² 2x² plus 2y² ஆகிடுதா இங்கே. ரைட்டு, அடுத்தது இங்கே பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் 2xy மைனஸ் 2xy கேன்சல் ஆகிட்டு +0 ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள் பார்த்தோன்னே தெரியுது. ஸோ இந்த மாதிரியான ஆன்சர் எங்கே இருக்குது, ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய இதுதான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 2x² plus 2y² இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 20 கீழ்காணும் பக்க அளவுகளில் எது முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. 4 ஆப்ஷன்லையும் 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது முக்கோணம் அல்லவா. ஸோ நான் கீழே பாருங்க முக்கோணம் போட்டிருக்கேன். ஸோ முக்கோணத்தில் 3 பக்கம் இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, இந்த 3 பக்கம் அளவில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் 2 பக்கத்தை எடுத்து கூட்டினீங்கன்னா அது 3வது பக்கத்தை விட அதிகமான அளவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது முக்கோணத்தை அமைக்கும். ஓகே, இது நம்ம ஒவ்வொன்றிலையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் அதாவது இது நீங்கள் செக் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பெரிய அளவு எடுத்துக்கோங்க. மீதி 2 அளவுகளை வந்து நீங்கள் கூட்டி பாருங்க. அந்த கூட்டி வந்த விடையானது இந்த பெரிய விடையை விட அதிகமாக, அதாவது பெரிய அளவை விட அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் முக்கோணத்தை அமைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 11 4 6 சரி, இதில் பாருங்க 11 பெருசு. அப்போ அதை நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறது என்னது, இந்த 2 அளவையும் நீங்கள் கூட்டுங்க. கூட்டினா என்ன கிடைக்குது, 10 கிடைக்குதா. அப்போ 10ங்கிறது 11 விட பெருசா இல்லை. அப்போது ஸோ இது நிச்சயமாக முக்கோணத்தை அமைக்காது. நெக்ஸ்ட் இப்போ 2வது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. என்னது, 13 14 25 சரி, இப்போ இதில் பெருசு என்னது 25 ரைட். அப்போ இந்த 2யுமே கூட்டி பாருங்கள். தட் இஸ் 13யும் 24யும் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 27. 27ங்கிறது 25 விட பெருசு. ஆமாம், இப்போ கூட்டி வந்த விடை பெருசாக இருக்கணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ 3வது ஆப்ஷன் எடுங்க. தட் இஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 8 4 3 இதில் பெருசு இது 8 ரைட். அப்போ இந்த 2யும் கூட்டுங்க. ஸோ 4யும் 3யும் கூட்டுங்க, என்ன கிடைக்குது 7. 7ங்கிறது 8 விட ஸோ நிச்சயமாக சின்னது. அப்போ நிச்சயமாக இதுவும் என்ன பண்ணாது, முக்கோணத்தை அமைக்காது. அடுத்தது என்ன இருக்குது, தட் இஸ் 5 16 5 ரைட். இப்போ இதில் பெருசு என்ன இருக்குது, ஸோ தட் இஸ் 5 16 5ல் இப்போ 16ங்கிறது தான் பெருசு ரைட். இப்போ இந்த 5யும் கூட்டுங்களேன் ரைட். என்ன கிடைக்கும், தட் இஸ் 10ன்னு கிடைக்குமா. 10 16 விட பெருசா கிடையவே கிடையாது. அப்போ நிச்சயமாக இதுவும் அமைக்காது. ஸோ நம்மளுக்கு அமைக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 13 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ கேள்வி 21 பாருங்க, முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் தட் இஸ் முக்கோணம் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் முக்கோணம். ஓகே, அந்த முக்கோணத்தினுடைய குத்துக்கோடுகள் அப்படிங்கிறாங்க. சரி, குத்துக்கோடுகள்னா என்னன்னா, ஸோ ஆப்போசிட் அதாவது எதிர்பக்கம் இருக்கக்கூடிய உச்சி புள்ளியிலிருந்து ஸோ அதனுடைய அடிப்பக்கத்துக்கு வரையக்கூடிய 90 டிகிரியில் வரையக்கூடிய ஒரு கோடு தான் வந்து குத்துக்கோடு. ஸோ அப்போ இந்த உச்சி புள்ளி அதாவது இப்போ ஏங்கிற உச்சி புள்ளியிலிருந்து இப்போ இந்த பிசின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வரையக்கூடிய குத்துக்கோடு இதுதான். அப்போ இது இப்படி இருக்கணும். ஓகே ரைட். அதே போல தான் இப்போ ஏசி அப்படிங்கிற இந்த பக்கத்துக்கு ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உச்சி புள்ளி பி. அப்போ பியிலேருந்து இங்கே ஒரு 90 டிகிரியில் இப்படி ஒரு கோடு போடுறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிற புள்ளியிலேருந்து எனது ஏபிக்கு வரையக்கூடிய அந்த குத்துக்கோடு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வெட்டிட்டு போகும். ஓகேவா, சரி, இப்படி வெட்டி போகும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 3மே சந்திக்கின்ற இந்த புள்ளி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய செங்கோட்டு மையம். ஏன்னா நம்ம செங்கோடு தானே போடுறோம். அப்போ செங்கோடெல்லாம் வெட்டிக்கிச்சுன்னா அது செங்கோட்டு மையமாக தானே இருக்க முடியும். ஏன்னா குத்துக்கோடுங்கிறது என்னது, செங்கோடு தான். அப்போ செங்கோடு அப்படிங்கிறது அந்த 3மே வெட்டிக்கிற மையம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டு மையம். ஸோ இந்த இடம் தான். ஓகே, அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய செங்கோட்டு மையம் இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க, வட்டத்தின் மிகப்பெரிய நான். தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டம் தெரியுது உங்களுக்கு. ஓகே ரைட். வட்டத்தில் இந்த
சுற்றளவு இருக்கு இல்லையா, இந்த 2 சுற்றளவையும் வந்து வெட்டிக்கிட்டு போற கோடை வந்து வெட்டுக்கோடு அப்படின்போம். அது இல்லாம ஸோ அதனுடைய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்த சுத்தி இருக்கக்கூடிய பரிதியின் மேல 2 புள்ளி, அதாவது இங்கே பாருங்க, இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கோட்டை தான் நம்ம நான் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நான் அப்படின்னா அது எப்பவுமே வட்டத்தினுடைய மைய பகுதியில வந்து என்ன பண்ணுவோம், அந்த நானானது ஸோ வட்டப்பரிதியின் மேல வந்து 2 புள்ளிகளை ஸோ இணைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சரி. அதாவது தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புள்ளியையும் மையத்தின் வழியா இணைக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸோ மிகப்பெரிய நானா சொல்றோம். அந்த மிகப்பெரிய நான்கு என்ன பேர் வைப்போம்னா தட் இஸ் விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வட்டத்தின் மிகப்பெரிய நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 விட்டம்ங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 23 இணைகரத்தின் பரப்பு. ஸோ இது டைரக்ட் ஆன்சர் தான். தட் இஸ் இது வந்து ஃபார்முலா தான். தட் இஸ் என்னது ஆப்ஷன் 1 BH சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் இணைகரத்தின் பரப்பாக இருக்குது. கேள்வி எண் 24 6, -9 என்ற புள்ளி எங்க அமையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், நம்மளுக்கு தெரியும். ஸோ இது கிராஃபில் பார்த்தீங்கன்னா 4 கால் பகுதி இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 கால் பகுதியில் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி வருதுன்னா அது எப்படி இருக்கும், தட் இஸ் 1,1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 1,1 அப்படின்னா இப்படி இருக்கும். அதாவது தட் மீன்ஸ் +, இருக்கும். ரைட்டு. அடுத்து அதே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸோ ஃபஸ்ட்டு -x தானே ஃபஸ்ட்டு போடுவோம். அப்போ -, இருக்கும். இது 2ஆம் கால் பகுதி. 3ஆம் கால் பகுதியில் பாருங்கள் ரெண்டுமே -, இருக்கும். 4ஆம் கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்கும். அப்போ +, இருக்கும். சரி, அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஸோ 6ங்கிறது ப்ளஸ்ஸு, 9ங்கிறது மைனஸில் இருக்குது. அப்போ +, அப்படிங்கிறது எங்கே இருக்கும் பாருங்கள், தட் இஸ் இந்த கால் பகுதி. அப்போ இந்த கால் பகுதினா இது எத்தனாவது கால் பகுதி, தட் இஸ் நம்ம எப்போவுமே இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது அப்போ இது 4th தானே. அப்போ 4ஆம் கால் பகுதி. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய 4ஆம் கால் பகுதி தான் நம்மளுடைய விடை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, முதல் 10 இரட்டை எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ 10 எண்கள் அப்படின்னா இரட்டை எண்களாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரைட். அது என்னென்ன எண்கள்னு போடலாம். ஸோ இரட்டை எண்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, அடுத்தது 20, அடுத்தது 22. ரைட். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். தட் இஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. முதல் 10 இரட்டை எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இரட்டை எண்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது, ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 எண்கள் இருக்கு. அப்போ இதனுடைய சராசரி கேட்குறாங்க. ஸோ சராசரின்னு என்ன தெரியும் நமக்கு, ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்து 1, 2, 3 ஒரு 3 நம்பர் இருந்தால் அதனுடைய சராசரி வேணும்னா என்ன பண்ணுவோம், தட் இஸ் 1 + 2 + 3 எல்லாத்தையும் கூட்டி 3ஆல் வகுத்துருவோம். அப்படி தானே. ஸோ 3 + 3 6/3 தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 எண்களுடைய சராசரின்னு சொல்லுவோம். ரைட். அந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டணும். சரி, இப்போ கூட்டுங்க. தட் இஸ் 2 + 4 6, 6 6 12, 12 6 18, 18 2 20, 24 26, 24 6 30, 38. அப்போ இதை கூட்டுங்க. தட் இஸ் 2 + 4 6, 6 6 12, 12 8 20, 22, 26, 32, 32 8 40 ஆயிடுது. அப்போ இங்கே 40க்கு 0, மிச்சம் 4 வந்துடுது. ஓகே, 4க்கு அப்புறம் ஸோ என்ன 5, 6, 7, 8 9, 9 2 11. அப்போ 110 வருது. அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 110ன்னு கிடைக்குதா. ரைட். அப்போ 110 மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது, ஸோ 10 எண்கள் தானே இருக்குது. அப்போ 10ஆல் வகுத்துருங்க. அப்போ இந்த 0க்கு 0 போச்சுன்னா ஸோ 11/1 தட் இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது, தட் இஸ் 11 அப்படிங்கிறது. இது ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய 11 தான் நம்மளுடைய விடை. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். அடுத்து நம்ம அறிவியல் இருக்கக்கூடிய 25 கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 26 சுற்றுப்புற சூழல் தட் இஸ் பாதுகாப்பு சட்டம் டேஷ். ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 1986. கேள்வி எண் 27 நீச்சல் குளத்தை சுத்தமாக வைத்திருக்க பயன்படும் வாயு. ஆன்சர் ஆப்ஷன் 1 குளோரின். கேள்வி எண் 28 கனிம சேர்மம். ஆன்சர் ஆப்ஷன் 2 பளிங்கு. கேள்வி எண் 29 பிளாஸ்டிக் பொருட்கள் சிதைவுற டேஸ் ஆண்டுகள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் 1 50,000 ஆண்டுகள் ஆகும். கேள்வி எண் 30 பெர்லியத்தின் குறியீடு. ஆன்சர் ஆப்ஷன் 4 BE அப்படின்னு போடுறது. கேள்வி எண் 31 ஐசோடோப்புகளை கண்டறிந்தவர் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 3 JJ தாம்சன்.
கேள்வி எண் 32 அமோனியா திரவத்தின் பயன் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 உரங்கள் தயாரிக்க. கேள்வி எண் 33 ஒளியின் செறிவை அளப்பதற்கு டேஷ் என்ற அலகு பயன்படும். ஆன்சர் ஆப்ஷன் 4 டெசிபல். கேள்வி எண் 34 விசையின் அலகு டேஷ். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர், தட் இஸ் நியூட்டன். கேள்வி எண் 35 நேர்மின் சுமை பெற்ற துகள்கள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 புரோட்டான். கேள்வி எண் 36 பின்வருவனவற்றுள் மின்கடத்தா பொருள். ஆன்சர் ஆப்ஷன் 3 கண்ணாடி. கேள்வி எண் 37 பெரிஸ்கோப்பில் சமதள ஆடி அமைந்துள்ள கோணம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 45 டிகிரி. கேள்வி எண் 38 தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு. ஆன்சர் ஆப்ஷன் 3 45 சென்டிமீட்டர். கேள்வி எண் 39 ஈரம் தேக்கி வைக்க இயலாத மண் வகையில் பயன்படும் நீர்ப்பாசனம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 4 தெளிப்பு நீர்ப்பாசனம். கேள்வி எண் 40 தேவையற்ற தாவரங்களை நீக்கும் செயலுக்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் ஆப்ஷன் 4 களை நீக்குதல். கேள்வி எண் 41 டேஷ் மூலம் வைட்டமின் ஏ கொண்ட உருளைக்கிழங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் 2 மரபு பொறியியல். கேள்வி எண் 42 அடோலசன்ஸ் என்ற சொல் டேஷ் மொழி சொல். ஆன்சர் ஆப்ஷன் 1 லத்தீன். கேள்வி எண் 43 பின்வருவனவற்றில் வழுக்கு மூட்டு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 தோள்பட்டை. கேள்வி எண் 44 மனித உடலில் பொய் விலா எலும்புகளின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 4 3 இணை. கேள்வி எண் 45 பாசையின் பழுப்பு நிறத்திற்கு காரணமான நிறமே. ஆன்சர் 3வது தான், தட் இஸ் பியூகோசாந்தின். கேள்வி எண் 46 கூம்பு வடிவ தோற்றமுடைய ஜிம்னோஸ்பம் டேஷ். ஆப்ஷன் 2 சைக்கஸ். கேள்வி எண் 47 போலியோ டேஷ் மூலம் பரவுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 வைரஸ்கள் மூலமா தான் அது பரவுது. கேள்வி எண் 48 செல்லை கண்டறிந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் 3 ராபர்ட் ஹூக். கேள்வி எண் 49 எலும்பு தசைகள் எனப்படுவது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 வரி தசைகள். கேள்வி எண் 50 பந்திப்பூர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் டேஷ். அதாவது மைசூர். இப்ப சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய 25 கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி எண் 51 டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான். ஆன்சர் ஆப்ஷன் 1 இப்ராஹிம் லோடி. இது ஏற்கனவே இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல கூட கேட்டிருந்தாங்க. கேள்வி எண் 52 சிவாஜியின் காப்பாளர். ஆன்சர் ஆப்ஷன் 1 தாதாஜி கொண்டதேவ். கேள்வி எண் 53 சிவாஜி சூடிக்கொண்ட பட்டம் டேஷ். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 சத்ரபதி சிவாஜின்னு தான் சொல்லுவாங்க. கேள்வி எண் 54 சர் தாமஸ் ரோ இந்தியாவிற்கு வந்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 1 1615. கேள்வி எண் 55 முகலாயர் ஆட்சி காலத்தில் கர்நாடகத்தின் தலைநகரமாக டேஷ் இருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் 1 ஆற்காடு. கேள்வி எண் 56 மூக்கறுப்பு போர் டேஷ் காலத்தில் நடந்தது. ஆன்சர் ஆப்ஷன் 3 திருமலை நாயக்கர் காலத்துல தான் அது நடந்தது. கேள்வி 57 காரன்வாலிஸ் காலத்தில் எல்லா உயர் பதவிகளும் டேஷிற்கே ஒதுக்கப்பட்டது. சோ ஆப்ஷன் 1 ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது. கேள்வி 58 பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 1 கிபி 1813. கேள்வி எண் 50 பாளையக்கார முறையை புகுத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் 1 விஸ்வநாத நாயக்கர். கேள்வி எண் 60 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம். ஆன்சர் ஆப்ஷன் 2 கயத்தாறு. கேள்வி எண் 61 இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் 3 22. கொஸ்டின் 62 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம். ஆன்சர் ஆப்ஷன் 1 புதுடில்லி. கொஸ்டின் நம்பர் 63 கிபி 1995 ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம். ஆன்சர் ஆப்ஷன் 1 பெய்ஜிங். இது முன்னாடியே கேட்டிருந்தாங்க. கேள்வி எண் 64 வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை டேஷ் பக்கமாக ஓட்ட வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் 1 இடது பக்கமாக. கேள்வி எண் 65 ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கும் மாதம். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஜனவரி மாசம் தான். கேள்வி எண் 66 காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் கண்டம். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஐரோப்பா கண்டம். கேள்வி எண் 67 தொழிற்சாலைகள் வளர்ச்சியடைய உதவி புரியும் சேவை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 2 போக்குவரத்து சேவை. கேள்வி எண் 68 ஜாராவாஸ் எனப்படும் தொன் முதுமக்கள் காணப்படும் இடம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 அந்தோமான் நிக்கோபார். கேள்வி எண் 69 இது ஒரு உலோகமற்ற கனிமமாகும். ஆன்சர் ஆப்ஷன் 2 கந்தகம். கேள்வி எண் 70 வேளாண் தொழில் வகையில் அதிக அளவு டேஷ் பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 தன்னிறைவு. கேள்வி எண் 71 தொழிற்புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 3 நிலக்கரி. கேள்வி எண் 72 சுவிட்சர்லாந்து டேஷ் உற்பத்திக்கு புகழ்பெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் 2 கை கடிகாரம். கேள்வி எண் 73 அரைக்கலன்கள் செய்யும் தொழிலகங்கள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 காடுகள் சார்ந்த தொழில். கேள்வி எண் 74 பருத்தி தொழிற்சாலை ஒரு. ஆன்சர் ஆப்ஷன் 3 பாருங்க வேளாண்மை சார்ந்த தொழில்.
கேள்வி எண் 75 உலகின் நன்னீரின் அளவு. ஆன்சர் ஆப்ஷன் 2 0.03%. மனத்திறன் தேர்வுல இருக்கக்கூடிய பகுதியை தான் பார்க்க போறோம். பகுதி ஏவை பார்க்கலாம். பகுதி ஏ 76 முதல் 80 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 உறுப்புகள் உள்ளன. அவற்றில் 3 ஏதேனும் ஒரு பொதுத்தன்மை உடையன, ஒன்று மட்டும் மாறுபட்டது. மாறுபட்ட உறுப்பினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அவங்க வந்து 76ல இருந்து 80 வரைக்கும் ஒரு 4 ஆப்ஷன் கொண்ட கொஷின்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ல 4 ஆப்ஷன்ல 1 மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 76வது கேள்வி. மா, கொய்யா, வாழை, பலா. ரைட். ஸோ பார்த்தோன்னா நமக்கு தெரியுது என்னது. ஸோ இந்த மா, பலா, வாழை அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்மளுடைய முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். நம்மளுடைய தமிழர் மரபுப்படி நம்மளுடைய முக்கணிகளாக இருக்கிறது. ரைட். இந்த கொய்யா மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 கொய்யா. கேள்வி எண் 77 காது, மூக்கு, வாய், திசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த காது, மூக்கு, வாய் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த திசுக்களால உருவான ஒரு உறுப்பாக நமக்கு இருக்கு. ஓகேவா? இப்போ காது நம்ம வந்து நமக்கு தெரியும். காது, மூக்கு, வாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புகளாக நமக்கு தெரியும். ஸோ இந்த திசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தோலும் பார்த்தீங்கன்னா திசுக்களால் ஆனது. அப்போ நம்மளுக்கு இங்கே திசுங்கிறது தான் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் வந்து உறுப்புகளாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 திசு. ரைட். அடுத்தது கேள்வி எண் 78 பாருங்க. இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, ஜெர்மனி. ரைட். இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த இந்தியா, சீனா, இந்தோனேஷியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இந்தியா இதெல்லாம் எங்க இருக்கு? ஸோ ஏஷியா, ஆசியா கண்டத்துல இருக்கு. ரைட். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டத்துல இருக்கு. ரைட். ஆனா பட் இந்த ஜெர்மனி மட்டும் பாருங்களேன். ஸோ ஐரோப்பா கண்டத்துல இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 ஜெர்மனி தான் நம்மளுடைய விடையாக இருக்கு. இந்த மூணுமே ஏசியன் கான்டினென்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி எண் 79 அம்மா, சகோதரர், மகள், நண்பன். ரைட். இதுல பாத்தீங்கன்னா இந்த அம்மா, சகோதரர், மகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உறவு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரத்தத்துல வந்து உறவு முறையா இருக்கும். ஸோ அம்மாக்கு பிறந்த குழந்தைங்கள பாத்தீங்கன்னா சகோதரர் மற்றும் மகள் எல்லாம் இருப்பாங்க. ரைட். பட் இந்த நண்பன் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல உறவு தான். பட் இருந்தாலும் இது வந்து ரத்த சம்பந்தம் இல்லாத உறவாக இருக்குது. அதனால நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய நண்பன். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 80வது கொஸ்டின். அதுல பாருங்க இலை, கிளை, வேர், சுழற்சி அப்படின்னு இருக்கு. சரி. அப்ப இலை, கிளை, வேர் அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செடி அல்லது மரத்துல இருக்கக்கூடிய ஸோ பாகங்களாக இருக்கு. பட் இந்த சுழற்சி மட்டும் அப்படி கிடையாது. ஸோ இது வித்தியாசமான வார்த்தை. ஸோ அதனால நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 சுழற்சி. பகுதி பி 81 முதல் 85 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விதிக்குட்பட்ட வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்விதிக்குட்பட்டு காலி இடத்தை நிரப்பக்கூடிய மாற்று விடையின் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க. அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஒரு விதிக்கு உட்பட்டு அடுத்தடுத்த நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஆல்ஃபாபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது தான் அதுக்குண்டான கீழே 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஆன்சர் எடுத்து அதில் நம்ம போட்டு OMR ஷீட்டில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 81 என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 20, 22, 24, 26 டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸோ 20 அடுத்தது பார்த்தீங்கன்னா 22 வருது அப்படின்னா +2 நடந்திருக்கு. ரைட். அப்போ 20 கூட 2 கூட்டினீங்கன்னா 22. அதே போல் 22 எப்போ 24 மாறும்? ஸோ 2 கூட்டினா மாறும். அதே போல் 24 26 மாறணும்னா +2 பண்ணணும். 26 கூட அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 2 கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 28. மிக எளிமையான கேள்வி. ஸோ இந்த இடத்துல 28 தான் வரணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 28 28 தான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி 82 A, C, E அடுத்து என்ன வரும்? என்ன ஆல்பபெட் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட். இப்போ பாருங்க. ஸோ ஏக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா B வந்து வரல. ஓகே. அதுக்கு பதிலாக அடுத்தது வந்து C போட்டாங்க. ஓகேவா? அப்போ இங்கே பிங்கிற ஒன்று வந்து எடுத்துடுறாங்க. ஸோ ஏக்கு அப்புறம் வர B இல்லை, C வந்திருக்கு. அப்போ சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸோ D இல்லை, E வந்திருக்கு. ரைட். அப்போ ஈக்கு அப்புறம் இருக்கக்கூடிய F இருக்காது. அப்போ என்ன கிடைக்கும் இங்கே? ஸோ எஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய G தான் வரும். ஸோ அப்போ பாருங்க ABCDEFG அப்படின்னு வருது இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 G தான். கொஸ்டின் நம்பர் 83 630 -3 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பாருங்க. ஸோ இறங்கு வரிசையில் தான் இருக்கு. 6க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் 0 வந்திருக்கு. அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ குறையுதுன்னா எப்படி குறையும்? தட் இஸ் 6லேருந்து 3 கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம்? -3. அதாவது 6லேருந்து 3 வந்து கழிச்சா -3 வரும் இல்லையா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3லேருந்து இப்போ 0 வரணும்.
ஸோ எப்படி வரும்? ஸோ அந்த 3லேருந்து 3 கழிங்க 0 கிடைச்சிருச்சு. ஸோ இங்கேயும் -3 தான் நடந்திருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே பாருங்க, ஸோ 0 -3 என்ன கிடைக்கும்? தட் இஸ் -3 தான் கிடைக்கும். அப்போ இங்கேருந்து இங்கேயும் -3 கரெக்டாக இருக்குது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? இங்கேருந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? -3 தான் பண்ணணும். ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள், தட் இஸ் -3. ஸோ -3 போட்டுட்டு அப்புறம் -3 போடுங்க. ரைட். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ கூட்டணும். ஸோ 3 கூட்டுங்க. ஸோ 6 வருதா? ரைட். இப்போ இருக்கிற குறியே மைனஸ் தான். அப்போ மைனஸ் போடணும். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரணும்? -6 தான் வரணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 -6. கேள்வி எண் 84 ABDEFH டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஏக்கு அப்புறம் பி தெரியும், பிக்கு அப்புறம் ஸோ இப்போ சி இல்லை. அப்போ சி வந்து இங்கே மிஸ் ஆகுது, அப்படி தானே? அப்போ சி இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டி இருக்கு. டிக்கு அப்புறம் மறுபடியும் இ அப்படியே வந்துடும் கண்டினியூஸாக அப்படி. அப்போ இஎஃப் ஜி மிஸ் ஆகுது, அப்புறம் ஹெச் வந்துருச்சு. அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் வர்றது என்னது? தட் இஸ் ஐ வரணும். ஸோ ஜேவும் வந்துடணும். பட் கே மிஸ் ஆயிட்டு எல் வரணும், அப்படி தானே? சரி, நான் அதை இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் ஏபிசி மிஸ்ஸு, டி வந்துருச்சு. இஎஃப் ஜி ஆனது மிஸ் ஆகுது, அப்போ ஹெச் வந்துருச்சு. அப்போ இங்கே வந்து ஐ வரணும், ஜே வரணும். அடுத்தது என்னது? ஸோ கே மிஸ் ஆயிட்டு எல் வரணும். இந்த கே வந்து மிஸ் ஆயிடணும். ஓகே, ரைட். அப்படி தானே? அப்போ ஐஜேஎல்னு எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 ஐஜேஎல். இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 85 பாருங்க. தட் இஸ் 9 99 999. அடுத்தது டேஷ். ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது, ரொம்ப ஈஸியஸ்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9, இங்கே 2 9, இங்கே 3 9 அப்படின்னா அடுத்ததுல என்ன வரணும்? ஸோ நிச்சயமாக 4 9 வந்துட்டு இருக்கணும். ஸோ 9 9 9 9, அதாவது 9999 வந்திருக்கணும். இந்த மாதிரியான ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3 9999. இதுதான் நம்மளுடைய விடை. அதாவது 1000 இருக்கும்போது என்னன்னா 10ன்னு வந்திருக்குது, 64 இருக்கும்போது 4ன்னு வந்திருக்குதுன்னா 8ன்னு இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்க, இப்போ இந்த 10 எப்படி வந்து 1000-ஆ மாறுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ 10ஆனது 3 டைம் பெருக்கப்பட்டிருக்கும். 3 டைம் பெருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக 1000 வந்திருக்கும். இந்த 64ங்கிறதும் பார்த்தீங்கன்னா 4 3 டைம் பெருக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும்? தட் இஸ் 64 கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கேள்வி. ஸோ நான் அதை போட்டு காட்டுறேன் பாருங்க. தட் இஸ் இங்கே 10 பார்த்தீங்கன்னா 10னுடைய கியூப் தான் பார்த்தீங்கன்னா ஸோ 1000. ரைட். இப்போ இது 64 எப்படி? 4னுடைய கணயன். அப்போ அது பாருங்க, 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4. ஸோ நன்னாங்க 16, 16 நாங்க எவ்வளோ? 64. ஓகே, அது போட்டாச்சு. அப்போ இங்கே 8 வரணும் அப்படின்னா, ஸோ 8 வரணும்னு நீங்கள் இதை பகாக்காரணி கூட படுத்தி பாருங்க. ஸோ 2ஆல் பண்ணிங்கன்னா ஸோ 4 2 8, மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 2 2 4, 2 போட்டிங்கன்னா 2 2. ஓகே, அப்போ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 அப்படின்னு போடலாம் இல்லையா? அப்போது இந்த கொஷின் அப்படிங்கிற இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கணும்? தட் இஸ் 2 அப்படிங்கிற நம்பர் தான் வந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 2 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 87. ஸோ 1 8 7 தருது, 10 18 சேர்ந்து 8 தருது அப்படின்னா 20 25 சேர்ந்து என்ன நம்பர் தரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட். இப்போ இந்த 8 1 என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நடுவில் நடந்தால் தான் செயல்பாடுகள் நடந்திருந்தால் 7 வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிடலாம். தட் இஸ் 8லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள். ஸோ இதில் பெரிய நம்பர் என்ன? இதில் ஆக்சுவலாக பெரிய நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டோம். அப்போ இங்கேயும் பெரிய நம்பர் என்ன? 18. 18லேருந்து 10 கழிங்க என்ன கிடைக்குது? 8. ஸோ அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. ரைட்டு. அப்போ இங்கே என்ன நடக்கும் பாருங்கள். இட் இஸ் 25 பெரிய நம்பரா? ஸோ அப்போ 20 சின்ன நம்பர். ரெண்டையும் கழிங்க என்ன கிடைக்கும்? இட் இஸ் 5 கிடைக்கும். அப்போ இந்த கொஷின் மார்க்குக்கு பதிலாக என்ன இருந்திருக்கணும்? 5 தான் இருந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 5. கொஷின் நம்பர் 88 பாருங்க. தட் இஸ் 1 2 3 4 3 5 7 8 12. இங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இதில் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 3 கிடைக்கும். ஸோ 1 + 2 தான் வந்து 3ன்னு கிடைச்சிருது. ரைட்டு. அதுக்கப்புறம் இது பாருங்கள். ஸோ 2ஐயும் 3ஐயும் கூட்டு பாருங்கள். ஸோ 5 கிடைக்கும். ரைட். அதே போல் 3ஐயும் 4ஐயும் கூட்டுங்க. ஸோ 3 + 4 வந்து 7 கிடைச்சிரும். ரைட். அந்த மாதிரி மேலே அடுக்கு பாருங்கள். தட் இஸ் 3ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. ஸோ 8 கிடைக்குதா? ஸோ இது வந்து 3 + 5. அடுத்து இது பாருங்கள். ஸோ 5ஐயும் 7ஐயும் கூட்டணும். ஓகேவா? ஸோ 5 + 7. ஓகே, 12. அப்போ அதுவும் கொடுத்துருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதானே? அப்போ 8ஐயும் 12ஐயும் கூட்டுங்க. ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ 20 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 20 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. 89 என்ன கொடுத்துருக்காங்க? 8 1 6 3 5 7. கேள்வி கொடுத்துட்டாங்க. அடுத்தது 9 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இதில் ஏதோ ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எப்படி? ஸோ இதை நம்ம ரோ வைஸ் இந்த மாதிரி வந்து
ஸோ இந்த வரிசையில் எடுத்துக்கலாம். தட் இஸ் பாருங்கள் இப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 8 1 6. இதை 3 என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் கூட்டுங்களேன். இப்போ 8 9 + 6 என்ன கிடைக்குது, 15ன்னு கிடைக்குதா? ரைட். அப்போ ஸோ 8 1 6 கூட்டினா 15ன்னு கிடைக்குது. இதே போல் அடுத்தது கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ பாருங்கள் என்ன இருக்குது, தட் இஸ் 3 + 5 + 7. 3 கூட்டுங்க என்ன கிடைக்குது, 3 + 5 8 + 7 15. ரைட். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வழிமுறை கரெக்டு தான். ஸோ அப்போ 15 15 கிடைச்சதுனால அப்போ இங்கே இருக்க இந்த 3 கூட்டினாலும் 15 தானே கிடைக்கணும். ரைட். இப்போ நீங்கள் அது போடுங்க. ஸோ கொஷின் மார்க் எப்படி போட்டுக்கோங்க, +9 + 2. 9 2 கூட்டுங்க 11 = 15. இங்கே ப்ளஸ் கொஷின் மார்க்கு ப்ளஸில் இருக்குது. ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர்ஸை நம்ம வந்து ஒரே பக்கம் கொண்டு வரலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 15 - 11. அப்போ 15ல் 11 போச்சுன்னா 4. அப்போ கொஷின் மார்க் அப்படிங்கிற இடத்துல என்ன இருந்திருக்கணும், 4ன்னு இருந்திருக்கணும். ஸோ அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் 3ல். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 3 4 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 90 8 16 24 32. அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுமே பாருங்க, இதெல்லாம் 8ஆம் வாய்ப்பாடு தான். பாருங்க 8 2 16 8 3 24 8 4 32. அப்போ 8 அடுத்தது என்ன வரணும், ஸோ அதை நம்ம இப்போ போட்டுடலாம். ரைட். இப்போ பாருங்க, ஸோ இது வந்து ஆக்சுவலாக அப்படி இல்லைனா கூட 1 8 8. ஓகே, இது 2 8 16, இது 3 8 24, இது 4 8 32, இது 5 8 என்னது 40. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 40. இதுதான் நம்மளுடைய விடை. பகுதி டி, அமைப்பை கொண்டு விடையை குறிக்கும் எண்ணை ஓஎம்ஆர் விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இதில் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள் 91. ஸோ CAJHPN அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இதில் நம்மளுக்கு என்ன ஏபிசிடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ரைட். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஏலேருந்து எடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஏலேருந்து எடுத்தீங்கன்னா ஏ போடுறேன். தட் இஸ் இங்கே பாருங்கள் ஏ, அடுத்தது என்னது பி இல்லை, அடுத்தது என்னது சி இருக்குது. ரைட். அப்போ இந்த சியும் ஏவும் வந்து மாறி இருக்குது, இடம் மாறி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வருது, ஏக்கு அப்புறம் சி அப்படின்னு வருது, அதில் பி இல்லை. ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ ஹெச்ஜேஹெச்சில் எது ஃபஸ்ட்டு வரும், ஹெச் தானே ஃபஸ்ட்டு வரும். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஹெச் வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேவா. பி சிக்கு அப்புறம் டிஇஎஃப்ஜி அப்புறம் ஹெச் வரணும் அப்படின்னு. சரி, ஹெச் போட்டுக்கோங்க. ஹெச்சுக்கு அப்புறம் ஸோ ஐ மிஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஜே இருக்குது. ரைட். அப்படி தானே. ரைட்டை பாருங்கள். அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் ஜே தான் வரணும். ஸோ அப்போ ஐ மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக இதுவும் அடிபட்டுருது. ரைட், போட்டாச்சு. ஸோ இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ 4 லெட்டர்ஸ் தான் நம்ம விட்டுறோம். ஸோ அப்போ மொத்தமாக 4 லெட்டர்ஸ் வந்து விட்டாச்சு. ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ஒரு 4 லெட்டர்ஸ் விட்டு பார்க்கலாம். ஸோ ஜேக்கு அப்புறம் KLMN. ஓகே. அப்போ KLMN 4 லெட்டரை விட்டோம்னா N கீழே வந்துடுது. பட் N வந்து இங்கே வந்துருக்குது பாருங்க. அப்போ நம்மளுக்கு இது N ஆனது இங்கே வரணும், அப்படி தானே. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம அதை அழிச்சிக்கலாம். ரைட். இப்போ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இந்த எண்ணை வந்து இங்கே போடலாம். ரைட். ஸோ இப்போ போடுங்க. தட் இஸ் இங்கே வந்து N வந்திருக்கணும். ஓகே. N O இல்லை P இருக்கணும். ரைட். அப்படி தானே. இப்போ பாருங்க, ஸோ முன்னே இதில் நம்ம இங்கேருந்து இங்கே வரதுக்கே நம்ம மொத்தம் 4 லெட்டர்ஸ் விட்டுருந்தோம். இதோ இங்கே விட்டுருந்தோம் இல்லையா. ரைட். அப்போ இங்கே எத்தனை லெட்டர்ஸ் விட்டுருக்கோம் பாருங்கள். தட் இஸ் 3 லெட்டர் விட்டுருக்கோம். அப்போ இங்கே வந்து 3 ஆகுது. ரைட். அப்போ இதுக்கப்புறம் நம்ம எத்தனை லெட்டர்ஸ் இங்கே வந்து விடணும், ஏன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் 4 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 4ல் இருந்து இப்போ 3ஆக மாறி இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் முன்னாடி இங்கே இருக்கிறது 2ஆக இருந்திருக்கணும். சரி, அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அப்போ இங்கே என்னது பிக்கு அப்புறம் QR இங்கே போட்டுருங்க. ரைட். இங்கே வந்து எஸ், அடுத்து டி வரக்கூடாது, அப்போ யூ இருக்கணும். அவ்வளோதானே, போதும். இதுக்கு மேலே நம்ம போகணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இந்த யூ ஆனது முன்னாடி வந்திருக்கணும், இந்த எஸ் ஆனது பின்னாடி போயிருக்கணும். அவ்வளோதானே. அப்போ இது எப்படி இருக்கணும், யூஎஸ்ன்னு இருந்திருக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த இடம் வந்து கட்டாயமாக யூஎஸ்ஸாக தான் இருந்திருக்கணும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கா பாருங்களேன். எஸ் இருக்குது. ஆப்ஷன் 4 யூஎஸ். இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 92 பாருங்க. ஆட்டோமொபைல் தட் இஸ் AUTOMOBILE என்பதை 9973124360 என்று எழுதினால் MOBILE என்பதை எழுதும் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ரைட். இவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே மேலுக்கு எழுதிக்கலாம். ஸோ ஆட்டோமொபைலுங்கிறத எப்படி குறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குறிக்கணுன்றாங்க. ஓகே. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருந்துச்சு, 9. அடுத்தது யூக்கு பதிலாகவும் 9. அடுத்தது டிக்கு 7. அடுத்தது ஓக்கு 3. எம்முக்கு பாருங்கள் 1, ஓக்கு 2, இதுக்கு 4. ஓகே. நெக்ஸ்ட்டு ஐக்கு என்னது 3, எல்லுக்கு பதிலாக 6, அடுத்தது இதுக்கு பதிலாக 0. ரைட்டு. இப்போ
இதுல வந்து எந்த விதமான பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா இங்க பாருங்களேன், இங்கேயும் ஒரு 9 இருக்கு, இங்கேயும் மறுபடியும் 9 இருந்ததுனால ஸோ இது வந்து நமக்கு வந்து ஏக்கு 1 2 3ன்னு கொடுக்குறது அப்படிலாம் நம்ம யோசிச்சு நம்ம நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ மொபைல் அப்படிங்கிறது மட்டும் தானே பார்க்கணும். ஸோ இந்த ஆட்டோமொபைல்ல மொபைல்னு இருக்குது தானே, அப்படி இருந்தா அந்த உரிய நம்பர் இங்க ஆப்ஷன்ஸ்லயுமே இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஸோ பாருங்க, ஸோ இப்போ இந்த மொபைல்ல இருந்து இருக்கக்கூடியது என்னது, தட் இஸ் இந்த 1 2 4 3 6 0. இது இங்க கீழே இருக்கா பாருங்க, எஸ் 3வது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 1 2 4 3 6 0. இதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 93 எக்ஸுக்கு 10 அப்படின்ட்டு, அதாவது எக்ஸ் சமம் 10, ஒய் சமம் 8, ஜெட் சமம் 13 எனில் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டாவே அதுக்கான நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எக்ஸ்னா 10 போடுங்க, ஒய்னா 8 போடுங்க, நெக்ஸ்ட் ஜெட்னா 13 போடுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட போட்டு காட்டுறேன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 10 பிளஸ் ஒய்க்கு பதிலாக 8 பிளஸ் ஜெட்டுக்கு பதிலாக 13. ரைட். இப்போ பாருங்க 10 பிளஸ் 8 18, 18ஐயும் 13ஐயும் கூப்பிட்டுங்க. ஸோ இங்கே போடுறேன் பாருங்க, 18 13 கூப்பிட்டீங்கன்னா ஸோ 1. ஸோ 11ல் அப்போ மிச்சம் 1 வந்துருச்சு. அப்புறம் 1 + 1 + 1 31. ஓகே, அப்போ 31. ஸோ 31 ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு பாருங்க, எஸ் இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 31. இது நம்மளுடைய விடை. கேள்வி எண் 94 CYCLONE சைக்ளோன் அப்படிங்கிறது என்பது ENOL CYC என்றும் எழுதினால் காட் என்பதை எழுதும் முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ என்ன வித்தியாசம் இருக்கு, CYCLONE இது அப்படியே பண்ணி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈல முடியுதா, இங்க ஈல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது N, அதான் இங்க போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா O, ரைட் இங்க வந்துச்சு. நெக்ஸ்ட் L, ஓகே அது இங்க இருக்கு. அடுத்தது C, ரைட். ஸோ C இங்க இருக்குது. அடுத்தது Y இருக்கா, சரி. அப்போ பாருங்க இது Y, அடுத்தது பாருங்க ஸோ லாஸ்ட் ஆகக்கூடிய C. இப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பு முறையில் தான் நம்ம கார்ட் அப்படிங்கிறத எழுதணும். தட் இஸ் என்னது, தட் இஸ் CYCLONE அப்படிங்கிறது எப்படி மாறுது நமக்கு, தட் இஸ் இங்க ஈல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ENOLCYC இதுதானே இங்க இருக்கு. அப்போ நீங்க கார்ட் அப்படிங்கறத நீங்க எப்படி எழுதுவீங்க, கார்ட் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. போட்டு இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் எடுங்க. தட் இஸ் TRAC, ட்ராக் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் இந்த மாதிரி இருக்குதா பாருங்க, எஸ் ஆப்ஷன் 1ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இதுதான் நம்மளுடைய ஆன்சர், TRAC. கொஸ்டின் நம்பர் 95 பாருங்க, தட் இஸ் CAT என்பதை தீட்டா கிரேட்டர் தன் பீட்டா என்றும் TAN என்பதை பீட்டா கிரேட்டர் தன் ஆல்ஃபா என்றும் குறிப்பிட்டால் CAN என்பதை குறிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே இங்கே வந்து கிரேட்டர் தன் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ABCDக்கு நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்கலாம்னா முதல்ல இந்த தீட்டா என்ன பீட்டா என்னன்னு தெரிஞ்சா தானே நம்ம வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் யோசிக்காம நீங்க ஜஸ்ட் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா CAT அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து எதை குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதுதானே குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே கீழே போடுங்க தீட்டா கிரேட்டர் தன் பீட்டா அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன TAN, சரி அப்போ அதையும் போட்டுக்கோங்க. ஸோ TAN, ஓகே. ஸோ அது என்ன குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் பீட்டா கிரேட்டர் தன் ஆல்ஃபா, ரைட். இப்போ ஏதாவது ஜென்ரல் இருக்கான்னு பாருங்க. தட் இஸ் பாருங்க, இப்போ இது ரெண்டுலையுமே Tங்கிறது ஜென்ரல். அப்போ பாருங்க, ஸோ T பீட்டா பீட்டா. அதே போல் என்ன இருக்கு, ஏங்கிறது ஜென்ரல். ஸோ கிரேட்டர் தன், இதுவும் கிரேட்டர் தன், ரைட். அப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த கேனை எழுதிடலாம் தானே, ரைட். இப்போ நீங்கள் CAN எழுதுங்க. ஸோ CAN, ஓகே சரி. அப்போ சிக்கு பதிலாக என்ன எழுதணும், தட் இஸ் தீட்டான்னு எழுதணுமா, ரைட். அப்போ இங்கே நீங்கள் அந்த தீட்டாவை கொண்டாந்துருங்க. ஸோ அப்போ தீட்டா. ஓகே, ஏக்கு பதிலாக என்ன எழுதணும், தட் இஸ் ரெண்டு பக்கமும் கிரேட்டர் தன் தான் இருக்கு. அப்போ கிரேட்டர் தன். அடுத்து Nக்கு பதிலாக பாருங்க இந்த லாஸ்ட்ல இருக்கு, தட் இஸ் ஆல்ஃபா. ஸோ அப்போ தீட்டா கிரேட்டர் தன் ஆல்ஃபா. இந்த மாதிரி எங்கே இருக்கா பாருங்க, எஸ் ஆப்ஷன் 1ல இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 தீட்டா கிரேட்டர் தன் ஆல்ஃபா. இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. பகுதி மற்றவற்றின்று மாறுபட்ட படத்தின் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 96வது கொஸ்டின்ஸ் பாருங்க. தட் இஸ் இங்க 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 4 படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு படம் வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னு நம்ம குறிக்கணும், ரைட். இப்போ பாருங்க இந்த 4 படத்துல ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க 4 முனைப்புள்ளிகள் இருக்கு, ரைட்டு. ரெண்டாவதுல பாருங்க இதுலயும் 4 முனைப்புள்ளிகள் இருக்கு.
நெக்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 முனைப்புள்ளிகள். அப்போ இந்த மூணுக்குமே பொது என்ன 4 முனைப்புள்ளிகள். இது மட்டும் பாருங்க 1 2 3 4 5 6 முனைப்புள்ளிகள், அதாவது அருங்கோணம். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்கரமாக இருக்கு. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 நீங்கள் குறிச்சிருங்க. கேள்வி எண் 97 பாருங்க. தட் இஸ் 1 2 3 4 படத்துலையும் பாருங்க. ஸோ முனைப்புள்ளிகளை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D உருவம், முப்பரிமாண படங்களாக இருக்கு. ரைட், உருவங்களாக இருக்கு. சரி, ரைட். இப்போ இதுல பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க 1 2 3 4, அது அடிப்பக்கத்துல பாருங்க. ரைட், 4 இருக்கா. இங்கேயும் பாருங்க 1 2 3 4, அதுக்கு மேல உருவாகிறது நீங்க அதை யோசிக்காதீங்க. பட் இந்த 4 இருக்கு. ரைட். இப்போ இங்க 4வது படத்துக்கு வந்து பாருங்களேன். 1 2 3 4. ரைட்டு. ஸோ அப்போ இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா 4 முனைப்புள்ளிகள் கட்டாயமாக இருக்குது. பட் இங்கே பாருங்களேன் 1 2 3 தான் இருக்குது. அப்போ இங்கே முனைப்புள்ளிகள் வந்து மாறுது. அப்போ இது வந்து சதுரம் மற்றும் செவ்வகத்தின் மேலே அமைந்தக்கூடிய பிரமிடு உருவங்களாக இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் அமைப்பில் நம்மளுக்கு உண்டான ஒரு பிரமிடு உருவம். ரைட். அப்போ இதில் வந்து ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 3. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ன்னு குறிச்சிருங்க. ஓகே. அதே போல் 98 பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல, செகண்ட்ல, தேர்ட்ல, ஃபோர்த்ல. இந்த 1 2 4 இந்த 3 படத்துலையும் பார்த்தீங்கன்னா முனைப்புள்ளிகள் இருக்கு. சரி, என்ன முனைப்புள்ளிகள்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஐங்கோணம். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 முக்கோணம். ரைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ அப்போ நாற்கரம் அல்லது இப்போ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஸோ செவ்வகம் அல்லது சதுரம்னு சொல்லலாம். ரைட்டு. இப்போ இது மட்டும் பாருங்களேன், முனைப்புள்ளியே இல்லை. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா முனைப்புள்ளிகள் அற்ற ஒரு உருவமாக இருக்கு, அதாவது எண்ணற்ற புள்ளிகளை கொண்ட ஒரு படம். ரைட்டு. அப்போ இங்க நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய வட்டம், இது நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கேள்வி எண் 99 பாருங்க. 1 2 3 4 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். இப்போ இதில் என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இங்கே ஒரு வட்டம் இருக்கு. ஓகே. அதே போல் இங்கே உள்ள ஒரு வட்டம் இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை வட்டங்கள்? ஸோ இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு வட்டம். ஸோ அப்போ 2 வட்டம் இருக்கு. ரைட். அப்போ அதே போல் இங்கே பாருங்க. ஸோ இது 2வது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, 3வது படத்தில் பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வட்டம், இது செகண்ட் வட்டம். ரைட். அப்புறம் இதுவும் ஃபர்ஸ்ட் வட்டம், இது செகண்ட் வட்டம்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா படத்துலையுமே 2 வட்டங்கள் இருக்கு. ரைட்டா. இந்த படத்துல மட்டும் பாருங்க. ஸோ ஒரே ஒரு வட்டம் தான் இருக்கு. ஸோ அப்போ முக்கோணத்துல தான் இது பார்த்தீங்கன்னா 2 முக்கோணம் இருக்கு. பட் மீதி இருக்க படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், அடுத்தது இங்கே ஒரு முக்கோணம். ரைட். பட் இங்கே மட்டும் தான் 1 மற்றும் 2 முக்கோணங்கள் இருக்கு. நீங்கள் அப்படியே எடுக்கலாம். ஸோ நீங்கள் வட்டம் வச்சும் பார்க்கலாம் அல்லது முக்கோணத்தை வச்சும் பார்க்கலாம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய இந்த படம் தான். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 2 தான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 100. ஸோ 1 2 3 இந்த 3 படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ எதிர்பக்கங்கள் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்க, எதிர் பக்கங்கள் வந்து ஸோ இணையாக போகுது. ஸோ இதுவும் இப்படி இணையாக போகுது. அடுத்து இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இணையாக போயிட்டு இருக்கு. ரைட்டு. ரயில் தண்டவாளம் மாதிரி. ஸோ இப்படி போகுது தானே. ரைட்டு. சரி, இதுவும் அப்படி போகுது. ரைட். இதுலேயும் அப்படிதான். ஸோ இதுவும் என்னது? இணை. அதே போல இதுவும் இணையாக இருக்கிறது. ரைட். அதே போல தான் இங்கேயும். ஸோ இது எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல தான் இது போகுது. ரைட். அதே போலதான் இது எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல வந்து இது போகுது. அப்போ வந்து இந்த 3 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ இணையா தான் வந்து டிராவல் பண்ணுது. ஸோ 2 ஜோடி இணைக்கோடுகள் வந்து இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலா இது வந்து இணையா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது பாருங்க. ஸோ இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது. ஓகேவா. சரி, அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அந்த இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இல்லை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ இது நமக்கு தெரியும் சாய் சதுரம், இது செவ்வகம், இது பார்த்தீங்கன்னா ஸோ இணைகரம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்கரத்தில் இணைகர ஃபேமிலிக்குள்ளே இதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே வரும். ரைட்டு. பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா சரிவகம் அமைப்பு. ஸோ அப்படியும் நம்ம எடுத்துட்டு நம்மளுக்கு 4வது ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கலாம். ஸோ இதுவும் இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து குறிக்கிற முறை தான். அல்லது இன்னொரு மெத்தட்ல சொல்ல போனோம்னா என்ன சொல்லணும்னா, எதிர்பக்கங்கள் வந்து சம அளவுடையவை. பாருங்க, இதோட அளவு தான் இதுவும். சரியா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 4 சென்டிமீட்டர் தான். ரைட். அப்ப இது 4 சென்டிமீட்டர்னா இதுவும் 4 சென்டிமீட்டரா இருக்கும். ஏன்னா இது வந்து சதுரம் வெரைட்டியை சேர்ந்தது. ஓகே. ரைட். இது பாருங்க, இது வந்து 6 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இது 6 சென்டிமீட்டரா இருக்கும். ஸோ இது 4னா இது 4 சென்டிமீட்டர். ஓகேவா. அப்போ இது செவ்வகம்னு தெரியுது. ரைட். இது பாருங்க, இது இணைகரம். ஸோ இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர்னு வைங்களேன். அப்போ இதுவும் ஒரு 4 சென்டிமீட்டர். இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 3 சென்டிமீட்டரா தான் இருக்கும்.
ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எதிர்பக்கங்கள் வந்து நீளங்கள் வந்து சமமாக இருக்கு. பட் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 4 சென்டிமீட்டர் வைங்களேன். இது பார்த்தீங்கன்னா அதை விட நீளமாக இருக்கிறதுனால இது ஒரு 6 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து கண்ணில் பார்த்தோன்னே இந்த அமைப்பை வச்சு சொல்லலாம். அதே போல தான் இந்த நீளமும் மாறுபடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதில் தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸோ இந்த 3 படமும் ஒரு போல இருக்குது, இந்த 4வது படம் மட்டும்தான் மாற்றமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய விடை ஸோ கன்ஃபார்மாக இந்த 4th ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.